அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காவேரி காரில் வரும்போதே விஜய் காவேரியை ரொம்பவே சேர்த்து அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரி எதுக்காக இவர் நம்மளை சும்மா திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து கோவில் வந்ததும் 3 பேருமே சேர்ந்து கோவிலுக்கும் போகிறாங்க. அங்கே ஐயர் இவங்க 2 பேர் ஜோடி பொருத்தை பார்த்துட்டு உண்மையிலே உங்களுடைய ஜோடி பொருத்தம் ரொம்ப அமோகமாக இருக்குது, உங்கள் குடும்பம் சந்தோஷமாக பல்லாண்டு வாழணுங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க. அதை பார்த்துட்டு காவேரியோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இவருடைய ஒய்ஃப் நான் கிடையாது, இந்த பாப்பாடைய ஸ்கூல் டீச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து காவேரியோ என்னை இவ்வளோ தூரம் கோயிலுக்கு கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார், நீங்கள் கிளம்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயோ தனியாக விட்டுட்டு போகிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களை மறுபடியும் நான் வீட்டிலே விட்டுட்டே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து காவேரியோ நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, நானே போய்க்கிறேங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் கிட்ட சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயோ பயங்கரமாக சந்தோஷப்பட்டு சொல்லுங்கள் மேடம் சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. ஆனால் காவேரியோ நீங்கள் பார்க்குற பார்வை எனக்கு சரியில்லை, நீங்கள் எதுக்காக அது மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, உங்களை நான் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது மேடம், எங்க அத்தை பொண்ணு மாதிரி நீங்க இருந்தீங்க, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பார்த்தேனே தவிர மற்றபடி எந்த தப்பான எண்ணமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. காவேரியோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்றாங்க. வீட்டுக்கு போய்க்கிறங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயோ நீங்க எதுக்காக மேடம் இங்க இருந்து தனியா போறோம், நாங்க போறவில்லையே உங்களை இறக்கி விட்டு நாங்க போறோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவேரி எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நீங்க எங்க கூட தான் கார்ல வரணும், நாங்க உங்க வீட்டுல இறக்கி விட்டு தான் போவோங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு காவேரியும் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து விஜய் காவேரி கூட காரில் வரதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவேரியுடைய அம்மா எப்படியாவது காவேரியை விஜய் மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காவேரி கிட்ட பேசாமல் அந்த பையன் ரொம்ப நல்ல தங்கமான பையனாக இருக்கிறான், அந்த குழந்தைக்கும் அம்மா கிடையாது, நீயே பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாமேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. சுடர் பாப்பாவும் எனக்கு தான் அம்மா இல்லை, எனக்கு உங்களை பார்க்கும்போது என் அம்மா மாதிரியே ஃபீல் ஆகுது, என்ன பேசாமல் எங்கள் வீட்டுக்கே நீங்கள் வந்துடுறீங்களா மிஸ்ங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. காவேரியோ சுடர் பாப்பாக்காக அதை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. நினச்சிட்டு ரொம்பவே குழம்பி போகிறாங்க. அம்மா காவேரி கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. காவேரியும் யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த பாப்பாக்காக தன்னுடைய மனசையும் மாற்றிக்கிறாங்க. விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காவேரி சம்மதம் சொல்கிறாங்க.